ஓகே ஜி ஆக்சுவலா வந்து பட் நாட் டு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து அதான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதை என்ன இது பண்ணிருக்காங்க, 2 ஆக்ட் இது பண்ணிருக்காங்க கேரக்டர், 2 இதுல என்ன? அதாவது இப்ப பிரசன்ட் இருக்கிற சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த பையன் மூலமா பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய முற்பிறவியோட இதை வந்து கங்குவாவா இருந்த போது எப்படி இருந்திருக்காரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத வந்து அவங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்றாங்க. எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து சோ எடுத்த போது பாத்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் அந்த இது இல்ல என்ன சொல்றது லைக் வந்து மக்களுக்கு போய் சரியா அதை கனெக்டிவிட்டி ஆகலையா, சில பேருக்கு கனெக்டிவிட்டி புரிஞ்சிக்க முடியல பாத்தீங்கன்னாக்கா வந்து. அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்கு. 3D எடுத்திருக்க மூவி எடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து. ஸோ 3D எடுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த ஸ்கிரீன்லயும் அந்த நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது வரக்கூடிய சவுண்ட்ஸும் பாத்தீங்கன்னாக்கா வந்து மர்ஜாவா போனதால சிஜி எஃபெக்ட்ஸ் ப்ராப்பர் பண்ணாததால பாத்தீங்கன்னாக்கா வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தெரியுது. ஓகே, 2 கேரக்டர் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சூர்யா ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா சூர்யா நல்லா பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா. பட் அந்த கங்குவாவா பண்ணிருக்காருல்ல, அந்த பழைய காலத்துல வர கங்குவா பண்ணிருக்காரு, அந்த காட்டுவாசி மாதிரி மலைவாசி மக்கள் மாதிரி வந்திருக்காரு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து அவர் நல்லா பண்ணிருக்காரு. சரியா பண்ணலையா? இல்ல நீங்க கம்பேர் எது பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்க. சோ நான் பெட்டரா இருக்குன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒண்ணு பெட்டர் இது ஒண்ணு சொல்ல முடியல. அதனால அவர் பழைய வச்சு பண்ண போது அவர் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த கதையை பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் படம் இல்ல? ஆமா, அதையே நம்ம வந்து அவங்க டைரக்ட் ஸ்டார்ட் பண்றாருல பண்ணும்போது அந்த நடுவுல ஒரு அந்த பழைய காலத்தோட இதை வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மலையை காட்டி அங்க இருந்து பாத்தீங்கன்னா கதையை சொல்றாங்க இல்லையா, 5 காடு இருக்குது ஏன்னா அரத்தி எல்லாம் சொல்லி ஒன்னொன்னா சொல்லி சொல்றாங்க இல்ல, வெண்காடு எல்லாம் சொல்லும்போது அங்கிருந்தே ஆரம்பிச்சு அதையே அப்படியே முடிச்சிருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த 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 படத்துடைய லென்த்தை வந்து கரெக்டா சரிசை பண்ணிருக்கலாம். ஒரு மாதிரி ஒரு நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இன்னும் பெட்டரா கிடைச்சிருக்கும். இந்த படத்தை சவுண்ட் எல்லாம் குறைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதான் முதல்ல வந்த போது அது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்திருக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆஃப்டர் இந்த கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அகைன் சில அந்த சிஜி எஃபெக்ட்ஸ் வந்து ரீவொர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரீவொர்க் பண்ணதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்னமும் சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த சோஷியல் ஸ்டாரிட்டியா இல்லை. அதுதான் சிவாவோட படம் வரிசையா தோல்வி அடைஞ்சிருக்குது, இந்த படமும் அதே ரேஞ்சிலே போயிடுச்சு. 400 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இப்ப எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுங்கிறத யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா. சோ இது வந்து மெச்சூர் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. சோ மெச்சூர் டைரக்டர்ஸ் மாதிரி சிவா வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்க என்ன மாதிரி கையாளுறாங்க அப்படின்றது ஸ்கிரிப்ட் லெவல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னாக்கா வந்து இஷ்யூஸ் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து எப்படி நம்ம இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெட்டரா வந்து படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்றாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஹோம் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றாங்க, எப்படி எடுத்து போகணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்து. சோ அந்த டெக்னாலஜிஸை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாதான் ஷிவா வந்து இன்னும் பெட்டரா பாத்தீங்கன்னா இனி வரும் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நிறைய பணம் செலவு பண்ணும்போது அதுல எதுவும் தோல்வி சந்திக்காம இல்ல அதுல வந்து நஷ்டம் வராம இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு. படம் நல்லா இருக்குங்க, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படம். பட் எமோஷனல் கனெக்ட் அந்த அளவுக்கு இல்ல. எமோஷனல் கனெக்ட் ஓவர் இது வச்சுட்டாங்க, ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்குன்ற மாதிரி. இல்ல அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. அவ்வளவு மத்தபடி ஒன் டைம் படத்தை பிடிச்சிருக்கு. தலைவனை சாங் அந்த 2 போர்ஷனுமே சூப்பரா இருந்துச்சு. படம் நிறைய பேர் சரியில்லை, சவுண்ட் ஓவரா இருக்கு, கத்துக்கிட்டு அது இப்போ 2 வால்யூம் குறைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கும் சவுண்ட் அதிகமா இல்ல, கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. நிறைய சவுண்ட் அதெல்லாம் இதாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால கேட்க 2 சூர்யா பண்ணிருக்காங்க. அவன் வந்து நம்புவாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து இப்ப வந்து ரியல் லைஃப்ல ஒண்ணு போட்டுருக்காங்கல்ல கதை, அதோட எப்படி இருக்குது? எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கதையோட கதை ஏன் அந்த கங்கோட கதை ஃபுல்லா பண்ணி நல்லா இருக்குமா? நிறைய பேர் சரியில்லைன்றாங்க, அதுக்காக கேட்கறேன். படம் எப்படி கொஞ்சம் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. என்ன இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுங்க. படம் பிடிச்சிருக்கா இல்ல இதா இருக்கா? கொஞ்சம் லாகா இருக்கு. ஓகேங்கிறது வேற, பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஒன் டைம் பார்க்கலாம். 3D அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா என்டர்டைன்டா இருந்துச்சு. இல்ல கண்ணு எல்லாம் ரொம்ப வலிக்குது, சவுண்ட் ஓவரா இருக்கு. சவுண்ட் கொஞ்சம் அதிகம் தான், நாய்ஸி தான். அது இந்த மாதிரி ஒரு பிலிம் அது ஹிஸ்டாரிக்கல் அந்த இது இருக்கிறதுனாலயும் ஒன்றும் தெரியல, கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கும். படத்துல பிடிச்சிருக்கு.
பிடிச்ச சீன்னா கங்குவாவோட கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹாப்பனிங்கா ரியல் லைஃப் சூர்யா ஒருத்தர் அவரோடது எப்படி இருந்தது? ஓகே. ஆனா கொஞ்சம் அந்த பையனோட ரியல் லைஃப் இதுல இருக்கிற அந்த பையனோட இது கேரக்டர் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ, அவரோட இதோட மேட்ச் ஆகலையோ, அந்த கனெக்ஷன் இல்ல. அந்த ஹிஸ்டாரிக்கல்ல இருந்த கனெக்ஷன் இதுல இருந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியல உங்களுக்கு? ஆமா, அந்த மாதிரி தெரியல. பிடிக்காத சீன் ஏதாவது ஒண்ணு? பிடிக்காத சீன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் அதிக லவுட் நாய்ஸ் அதெல்லாம் தான். மற்றபடி பெரியவங்க பார்க்கலாம், குழந்தைங்க பாக்குற அளவுக்கு எல்லாம் இல்ல. மீன் ஃபேமிலியா போய் நம்ம குழந்தைங்களோட பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இல்ல. பெரியவங்க இல்ல, என்ன அது இப்ப சில பேர் நல்லா இல்லைன்றாங்க, அதுக்காக கேட்டேன். அழகாக ஸ்டோரி நல்லா இருக்கு. ஒன் டைம். இல்ல, சவுண்ட் அதிகமா இருக்கு, இப்ப கம்மி பண்ணிருக்காங்களா, அது எப்படி இருக்கு பாக்குறப்ப? பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு அது பத்தி தெரியல. எந்த சூர்யா நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டியாவும் இருக்கு. முன்னோர் கால அந்த இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்து